இனிய மாணவ வணக்கம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற தலைப்பு என்னன்னாக்கா, எழும்பி அவங்க என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பைபிளில் எங்கெங்கே கொடுத்துருக்குதோ அதை சிலதை மட்டும்தான் கற்றுக்கொண்டது கையளவு, கற்றுக்கொள்ள வேண்டியது கடல் மணல் அத்தனையும் இருக்குது. நான் அதில் விரலளவு தான் கற்றுன்ட்ருக்கிறேன், இன்னும் கையளவு கூட கற்றுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது நான் உங்கள்கிட்ட தேவன் வசனத்தை செலுத்துகிறேங்க. ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். என்ன பண்ணுறாருங்க, தன்னோட சகோதரன் என்ன பண்ணுறாரு, அந்த விரோதமாக எழும்பி அவரை கொலை பண்ணி செஞ்சிடறாருங்க. கீழே அப்படியே நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா, தேவன் கேட்குறாரு, எங்கே ஆபேல் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறப்போ என்ன சொல்கிறாரு, இவர் நான் அவரை பார்க்கவே இல்லை, தெரியவே இல்லை அப்படின்றாரு. தேவன் அப்போ என்ன பண்ணுறாரு, ஆபேல கூட ரத்தம் பூமியிலேருந்து என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு சாபம், இவங்களோட தாயும் தகப்பனும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சாபத்தை அங்கே வாங்கியிருக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த அந்த சாபம் முதலாவது இவங்களுக்கு தான் நிறைவேறுதுங்க. முதலாவது உலகத்தில் மரணம் அங்கே தான், எங்கே அந்த காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறாருங்களே, அங்கே தான் முதலாவது மரணம் உண்டாகுது. ஆனால் அதுக்கு பின்னாடியே இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, அது அவங்க 3:1-2 படிங்க, 1:2 படிங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். என்ன பண்ணுறாங்க, அங்கே சாப்பிடாத என்ன கனியை சாப்பிட்டு தேவனுக்கு விரோதமாக இவங்களும் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா தன்னுடைய கணவனுக்கும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கனியை கொடுத்துட்றாங்க. கொடுத்த மேலே அவர் என்ன பண்ணுறாரு, வேண்டான்னு சொல்லிடுறாருங்களா, என்ன பண்ணுறாரு, அதுதான் சான்ஸுன்ட்டு அவர் எடுத்து சாப்பிட்டுறாருங்க. சாப்பிட்ட மேலே தேவன் கேட்குறாரு அவங்கள்ட்ட, நீ என்ன இந்த கனியை சாப்பிட்டாயோ அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாரு, இல்லை நீ அனுப்பின அந்த கனி தான், அந்த ஸ்ரீதான் என்ன பண்ணாரு, அந்த கனியை எனக்கு எடுத்துன்னு கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க. சொல்லிட்டு அந்த ஸ்ரீகிட்ட போய் கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, பாம்பு கொடுத்துச்சு அப்படின்றாங்க. அங்கே தவறு இவங்க மேலேயே இருந்த போது என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன், அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்ட்டு அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, அந்த வார்த்தையை அப்படியே மலிப்பின்னு வந்துடுறாங்க. நம்ம அதில் 12 வரைக்கும் படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தும் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார்.
அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். என்ன சொல்லிடுறாருங்க அங்க, அவங்க கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தப்புன்ட்டு அங்கே அவர் உணர்வே இல்லைங்க, இது பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம ஆதியாகமம் 6:2-5 படிங்க. இங்கே வந்துட்டு என்ன இது வருதுனாக்கா, தேவகுமாரா இருக்கிறாங்க, அந்த ஸ்ரீகளை அவங்களுக்கு அவங்களே பார்த்து அழகு ரொம்ப சௌந்தரியமாக இருக்குது அப்படின்ட்டு அதை கண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க திருமணம் செஞ்சு அவங்களுக்குள்ளேயே அது ஒன்றாக இருந்து அவங்க மூலியமாக ஒரு சங்கதியே அங்கே உருவாகுதுங்க. என்ன பண்ணுறாரு தேவன் அங்கே பார்த்து அந்த 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 இடத்த பார்த்தோன்னே அவருக்கு என்ன கோபம் வருதுனாக்கா, இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த நேரத்திலே அழிச்சுடணுன்ட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துடுதுங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அந்த இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற மக்களே யார் தேற்றப்பட்டுருவாருங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு இதை கொடுக்குறாருங்க. கப்பலை கட்டி அவங்க மூலிமா இது பண்ணி அது ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் மழை பெஞ்சிருக்குது. இல்லை 40 நாள் 40 இரவு பகல் 1 வருஷம் வந்து அதுக்குள்ளே தண்ணியில் இருந்திருக்காங்க. இது 6:2-5 படிங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரதிகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம் தான் அப்படின்றாருங்க. இவங்க அங்கே சைனிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு திருமணம் செஞ்சு அந்த குழந்தைங்கெல்லாம் உண்டானிருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அந்த உலகத்தையே அழிக்கிறார், தண்ணியிலே அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அந்த தண்ணியிலே அழிச்சிடுறாருங்க. அப்புறமா நோவா மூலியமா மறுபடியும் இன்னொரு சங்கதி உருவாகுதுங்க. ஆமாம். ஆதியாகமம் 6:7 படிங்க. மனஸ்தாபப்பட்டு அவரு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எப்படிப்பட்ட விசனமா இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்திருக்குங்க அந்த டைம்ல அவருக்கு. எங்க முதலாவது ஆதாம் என்ன பண்றாருங்க, இந்த மாதிரி தவறு செஞ்சு அந்த இது மூலியமா இது பண்ண வந்துடுறாருங்க, விரோதமா வந்துடுறாரு தேவனுக்கு விரோதமா. ஆனாலும் அவங்களோட குமாரன் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய சகோதரனே விரோதமாக எழும்பி கொலை செஞ்சு இது பண்ணிடுறாருங்க. இங்கே வந்துட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்காக தேவ தூதர்களை அனுப்புனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பாவம் செஞ்சிடுறாங்க, அங்கே விரோதமாக இதாகிடுதுங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துனே வந்துட்டு இருக்கிறாருங்க. 7:10 படிங்க. அதில் 7:10. 7ஆம் நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரயாணம் உண்டாயிற்று. நோவாக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதல்களும் திறவுண்டன. மழை பெஞ்சு அந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு இது பண்றாரு. லூக்கு 17:28-29 படிங்க. இங்கே வந்துட்டு லோத்தோட மனைவி திரும்பி பார்க்காத அப்படின்னாக்கா திரும்பி பார்த்தா 17:28-29. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வசித்து எல்லாரையும் அடித்து போட்டது. ஆதியாகமம் 19:26. அவள் தன் மனைவியோட பின்னிட்டு 19:26ங்களா? அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். விடிய காலத்தில் அபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அதான் என்னாகமும் 14:2-3. இஸ்ரேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும்,
இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். அவ்வளோ அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சுருக்கிறாருங்க தேவன். என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த செங்கடலை பிரித்து அந்த வழியாக கூட்டின்னு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுறதில்ல. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கடை இல்லை, இது இல்லை, சாப்பாடு இல்லை, பூண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்துனே வராங்க. தேவனுக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாருங்கனாக்கா, என்னை இப்போவே விட்டுடு, இவங்களை நான் அழிச்சு போட்டுடுறேன் அப்படின்றாருங்க. மோசே வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு கரெக்டாக செய்கிறாருங்க. நீ தேவனே அங்கிட்டேருந்து அழைக்கப்பட்டு வந்து இங்கே சாகடிச்சினாக்கா இதுக்கு தான் கூட்டின்னு வந்தியா அப்படின்ட்டு கேட்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதே 14 படிக்கிறது. அதிலே 14. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் இருக்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல. கேள்விங்களா? ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விட கூடாமல் போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. என்ன பண்றாருங்க, அங்க நேரிட்டு இந்த எல்லாமே நம்மளுக்கு இங்க நேரிடாம இருக்கணும்னு நம்ம தேவன்கிட்ட எல்லா நாளும் பயபக்தியோட ஜபிக்கணும். வேண்டுதலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணுமா இருக்குதுங்க. 27-29 படிங்க. அதுலீங்களா? எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாருங்க, அங்க சொல்றாருங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அதே வேலையை தான் செய்யறாருங்க. என்னாகமும் 21:5-9 வரைக்கும் படிங்க. 21:5-9. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்போது கர்த்தர் கொள்ளுவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளுவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நம்மளுக்கும் இங்க நிறைய சர்ப்பம் இருக்குதுங்க இந்த உலகத்துல. நச்சுத்தன்மையோட இருக்கிற சர்ப்பம் வேற, நம்மளுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு சர்ப்பம் இருக்குதுங்க. எப்போ வந்தாலும் வெளியே கூட்டின்னு போகிறதுக்கு அது வழி வளர்த்துடுங்க. நம்ம எதை செய்யணும்ன்ட்டு நம்ம தேடி கொண்டு போகிறோமோ அதை செய்யாதபடி, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக கூட்டின்னு போயிடுதுங்க. எல்லா தீமைக்கும் பண ஆசையே முக்கிய காரணமாக இருக்குதுன்றாங்களே, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளம் இருக்குது. எப்போ வந்தாலும் அப்படியே அந்த மாற்றி நம்ம போகிற வழி நெடுக்கமா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, விரசலமான வழிக்கு போகலாமா அப்படின்ட்டு பின்னிட்டு பார்க்குறோங்க. எப்போ அந்த வழி கிடைக்கும் நம்ம தேடின்னு அலாச்சு அதுலேயே இருந்தோன்னு வைங்க, நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே
அந்த நச்சு தன்மை நம்மளுக்குள்ளே அதிகமாகிடுங்க. வார வாரமும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம தேவனிடத்துல பேசிக்கொண்டே இருக்கணுங்க. தவறுகள் செய்கிற இடத்துல நம்ம தவறு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துனாவே நம்ம ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி தவறுகள் அங்கேயே தவிர்த்துடலாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த வாரம் வரோம், வர வாரத்தில் நான் இந்த வாரத்துலேருந்து நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், வர வாரத்துலேருந்து இந்த தவறை விட்டுடுறேன் அப்படின்றோங்க. வர வாரத்துலேயே மறுபடியும் அதே தவறு செய்யறதுக்கு உள்ளாக்குதுங்க. ஆனாலும் என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட போயிட்டு நம்ம மன்றாடி ஜெபிக்கிறோம், எங்கள் பாவத்தெல்லாம் கழுவுங்கப்பா, நீங்கள் இல்லைனாக்கா வேறு யாரும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வாரமும் போயினே தான் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கழுதை வந்துட்டு மனுஷனுக்கு விரோதமாக போதுங்க. மனுஷன் யாருக்கு விரோதமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாருன்ட்டு பார்க்கலாங்க. என்னாகும் 22:21. 22:21. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாகி நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புற போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாம் கீழே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவராகி கழுதையை கடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அங்கே அந்த கழுதை பேசுகிறத கூட அவர் இது பண்ணலங்க. அந்த கழுதை போயிட்டு அந்த சவுத்து ஓரமாக போயிட்டு அதை ஒரு காலை இது பண்ணிடுச்சு, வராட்சின்னு போயிடுச்சு அப்படின்ற அந்த கோவத்தில் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி அடிக்கிறாருங்க. அது என்ன பண்ணுது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இது பண்ணி போயினே இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாருங்க, அது அவர் இது பண்ணிக்க மாட்டேங்கிறாருங்க. மறுபடியும் அடிக்கிறார். 3ஆவது தடவை அடிக்கிறப்போ தேவன் என்ன பண்ணுறாருங்க, அந்த கழுதியை வச்சு பிலேயாம் இடத்துல பேசுகிறாருங்க. அந்த ஒரு அற்புதம் நடந்திருக்குது, அவருக்கு தெரியலங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நானும் கிட்டத்தட்ட உலகத்தார் பார்க்க போனாக்கா நானும் ஒரு கழுதை தான். எப்படின்னாக்கா தேவன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாருங்க. 2013-14 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன பண்ணார், எனக்கு ஒரு தூதன் அனுப்பி இன்னொரு தூதன் மூலிமா ஒரு வசனத்தை கொடுத்தாருங்க. அந்த வசனத்தை அப்போ நான் கட்டியாக பிடிச்சிக்கின்னு அப்போ இருந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோம், திடமாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். ஒரு நாளும் கீழே விழுந்து போகிறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம், மறுபடியும் கீழே விழுந்து போகிறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம். எப்படின்னாக்கா அதுலேயே அந்த 30, 31, 32 படிங்க. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்போது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருக்கிறதினால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். என்ன பண்ணுறாருங்க, தேவன் வந்துட்டு அந்த பட்டயத்தை அந்த கழுதை கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துச்சுனாக்கா
ஒரே இதில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருங்க, பிள்ளையாமோட தலையை ஆமாம் இது பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ஆனாலும் என்ன பண்ணுது, அந்த கழுதையினால அவரு அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார். இல்லைனாக்கா எப்பயோ அவரோட அந்த வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எதிரியாக கீழே விழுந்திருக்குவாருங்க. யாருக்கு? தேவனுக்கு விரோதமாக செய்ய போன செயலால். நம்மளும் கண்மூடித்தனமாக போய் அந்த மாதிரி வேலைங்க செய்யக்கூடாது. செய்யறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். தேவன் எல்லா நாளும் நம்மோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாருங்க. எல்லா விஷயத்திலும் நம்மளை வச்சு ஒரு வேலை செய்யணும்னு அவர் முடிவு எடுத்துட்டாருனாக்கா நம்ம அந்த வேலை முழுமையாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிட்டு போக மாட்டாருங்க. நம்மளே அவர் கையை விட்டு 3 தடவை 4 தடவை தூரமாக போனாலும் என்ன பண்ணுறாருங்க, அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்காக கரெக்டாக அந்த வேலையை நீ செய்யணும். நீ எங்கன்னா போ, இந்த ஊரை விட்டு நீ பக்கத்து ஊருக்கு போ, இல்லை பக்கத்து ஊரை விட்டு அந்தாண்ட ஊருக்கு போ, எந்த ஊருக்கு போனாலும் அவரோட வேலையை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிக்கணும்னு என்ன பண்ணுறாருங்க, கரெக்டாக அந்த டைமில் அந்த வேலையை செய்ய வைக்கிறாருங்க. எப்படின்னாக்கா நம்ம யோனா 1:3 இல்லை 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சுக்கு போக கப்பல் ஏறினார். கப்பல் ஏறிட்டு என்ன பண்ணுறாருங்க, அவரு போய் கீழே போய் படுத்து தூங்கிடுறாருங்க. நல்லா தூக்கம் அவருக்கு. எப்படி ஒரு தூக்கம் வந்திருக்குதுனாக்கா அந்த கப்பலே இப்படி ஆடின்னு இருக்குதுங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அவரு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. மேலே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து அவரை இந்த மாதிரி இருக்குது, நீனா இப்படி தூங்கிட்டு இருக்கிறேன்னு வந்து கேட்குறோம். அதுலேயே சீட்டு போட்டு அவங்க வந்துட்டு 1:17 யோனாவை விழுங்கும்படி 1:17 அது வந்து ஓகே. இன்னும் கொஞ்சம் கேளுங்க. அவங்களுக்குள்ளேயே சீட்டு போட்டு அவரோட பேர் வருதுங்க. 11 படிக்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அடங்கும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என்னி நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். 7 படித்தீங்களா? ஓகே. அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஆனாலும் என்ன பண்றாங்க, அப்போ அவர் இது பண்ணிக்க மாட்டேங்கிறாருங்க. மறுபடியும் நீங்க கீழே அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா அந்த அவரை தூக்கி கப்பல்ல போட்டுருங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லாததுனால அதில் இருக்கிற அந்த சறுக்கு மூட்டை அந்த இதெல்லாம் வந்துட்டு பெட்டியெல்லாம் கீழே போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவரே தூக்கி போட சொல்லி கேட்குறாருங்க. அப்புறமா போட்ட மேலே என்ன ஆகுதுன்ட்டு படிங்க பேர். அதில் பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என்னி நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுவலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்படி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லி
யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் அவர் என்ன பண்றாருங்க, அந்த மீன் வயிற்றுல இருக்கிறாருங்க. அதுக்கப்புறமும் கூட மீன் வந்துட்டு கறியில் அவரை கக்கிடுதுங்க. கக்கிட்ட மேலே அவருக்கு என்ன பண்ணுறாருங்க, அது போகிறதுக்கு மனசு இல்லாத இருக்கிறதுனால மறுபடியும் அங்கேயே உக்காந்துன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க. 2:10 படிக்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அதுதான் அங்கே கக்கிட்டுருது. ஆனாலும் என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லாத மறுபடியும் அங்கேயே தான் உக்காந்துன்னு அந்த இதை தான் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இப்போ பார்த்துருந்தெல்லாம் நம்ம பழைய அதிகாரத்துல இருந்து பார்த்துருந்தோம். இப்போ பழைய அதிகாரத்துல இருந்து மார்க் 14:21. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷரால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். என்ன பண்றாருங்க, தேவனுக்கு விரோதமா அங்க ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா ஒரு மனுஷன் அங்க அந்த செயல் செய்யணும்ட்டு இருக்குதுங்க. அந்த செயல் செய்யறதுக்காக ஒரு மனுஷனை நேரிட்டு அவரோட பேர் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஆசை வந்துட்டு அந்த மனுஷனுக்குள்ள வந்ததுனால என்ன பண்ணுறாருங்க, அந்த ஒரு 30 வெள்ளி காசுக்கு இது பண்ணிட்டு அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாருங்க, 45 படிக்கிறது. அதுலேயே 40 அவன் வந்தவுடனே அவனண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கை போட்டு என்ன பண்றாருங்க, அவரை பிடிச்சிடுறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு 2 அதிகாரத்துக்கு பின்னாடி அவர் பேதுரு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா நான் செய்யவே மாட்டேன், யார் போனாலும் நான் உங்க கூட தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ சொன்ன உடனேவே என்ன பண்றாரு, நம்மளுடைய ரட்சகரும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருங்க, நீ இந்த சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை நீ 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்றாருங்க. அது அந்த செயல் அவர் செஞ்சு முடிச்ச உடனேமே என்ன ஆகுது, அவருக்கு அந்த ஒரு துக்கம் மனவேதனையில் அங்கே வந்து அழுகுறாருங்க. எப்படி அழுகுறாருனாக்கா, மார்க்கு 58:72 படிங்க. இல்லை இல்லை, 14 58:72. 58ங்களா? அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவாமல் போயிற்று. அப்புறமா 72ங்களா? 72. உடனே சேவல் 2 தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். என்ன பண்றாருன்னா, அங்க விரோதமான ஒரு செயலை செஞ்சுட்டு மறுபடியும் இங்க வந்து அழுகுறாருங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்திருக்கும்னாக்கா அந்த டைம்ல பேதுருவோட இது அந்த இடத்துல நம்மள நெஞ்சு பார்த்தாக்கா நம்மளுக்கு அப்படி ஒரு துக்கம் வந்துடுங்க. நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த உலகத்திலேருந்து வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் போயிட்டு என்ன பண்ணிடுறோம், தேவனை தூசிக்கிற மாதிரி செயல்களை செஞ்சிடணும். அது எப்படி செய்கிறோன்னாக்கா நம்மளுக்கே தெரியாதுங்க. செஞ்சு முடிச்சிட்ட மேலே தான் இந்த விஷயத்தில் போய் நம்ம தவறி விழுந்துட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்துடுங்க.
விரோதமாக போகிறது வந்துட்டு எப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்துலேருந்து வந்து ஒரு தன் பிள்ளைய ஒரு 17-18 வயசு பையன் வந்துட்டு சாப்பிடாம ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இருந்தானாக்கா, அவன் கேட்குற பொருளில் அப்போவே அவங்க கையில் இருக்குதோ இல்லையோ வாங்கி கொடுத்துட்றாங்க. அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா, அவனுக்கு வண்டி கரெக்டாக ஓட்ட வருமா பார்க்குறதுலங்க என்ன பண்ணிடுறாங்க. முதல்ல வண்டி ஹெல்மெட் போட்டு ஓட்டணும், கரெக்டாக ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும், பிரேக் பிடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் பிடிக்கணும், கரெக்டாக அந்த சிக்னல் விட்ட மேலே தான் மூவ் ஆகணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுலங்க வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. பாவம் அந்த பசங்களுக்கு அந்த டைமில் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியறதில்ல. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பெரிய பெரிய பைக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த டைமுக்கு சாப்பிடணுமேன்ட்டு பிள்ளை மேலே இருக்கிற பாசத்தினால வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன ஆகுதுனாக்கா, 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கையோ காலோ ஒடிச்சுன்னு வந்து வீட்டில் இருந்தால் பரவாயில்லைங்க. அதுக்குனாக்கா விரோதமான செயல்கள்லாம் செய்கிறாங்க. ஒன் வேல போகிறது, ஓவர் ஸ்பீடு, 50 தான் போகணுன்னாக்கா அவங்க 70 ஸ்பீடில் போகிறாங்க. ஹெல்மெட் போட்டுன்னு தான் வண்டி ஓட்டணும், கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹெல்மெட்டே போடுறதில்ல, ஃப்ரண்ட் வீலு மேலே இது பண்ணிட்டு தான் ஓட்டின்னு போகிறாங்க. அது வீலிங் எப்படி போகிறாங்கனாக்கா, 60-70 போனாங்கனாக்கா நம்ம பக்கத்தில் போகிறவங்க ஓரம் அவங்களுக்கு வலி கொடுத்துடணும், இல்லைனாக்கா நம்ம மேலே எடுத்துன்னு வந்து இடிச்சிடுவாங்க. எப்படி ஒரு விரோதமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா, இந்த 16-17 வயசில் வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளை நம்ம இன்னும் கவனமாக எப்படி பார்க்கணுன்னாக்கா, அவங்க இந்த விஷயத்தில் இங்கே கீழே விழுந்து போகிறாங்க நம்மளுக்கு தெரியுதுனாக்கா, அவங்கள அடிக்கிறதோ அவங்கள திட்டுறதோ அவங்கள துன்புறுத்துறதோட அவங்கள கூட உட்கார வச்சு இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும்ப்பா இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், கேட்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஆத்திரத்து கோபமும் அந்த இதனால என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, அந்த ஒரு என்ன பண்ணிடுறாங்க. அவங்க அதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறாங்க, மேலும் மேலே தவறு செய்கிறதுக்கு நம்மளே வழி உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அது ஒரு ஆணுக்கு மட்டும்தான்ட்டு இல்லைங்க, பெண்ணுக்கும் நேரிடுதுங்க. சீக்கிரமாக அந்த 17-18 வயசில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த லவ் அஃபெக்ஷன் அது வந்துட்டு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த வயசில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்றாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்டுங்களை கட் பண்ணாவே நல்லபடியாக இந்த உலகத்தில் வந்துட்டு மக்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டு போவாங்க. அந்த 17-18 வயசு இருந்து 25 வயசு வரைக்கும் அவங்கள நம்ம எப்படி பாதுகாத்து வளர்த்துன்னு வரணுன்னாக்கா, நம்மளோட தேவன் வந்துட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருங்க, கண்ணின் இமையை போல் இருந்து காற்று வழி நடத்துகிறாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பிள்ளையை அந்த மாதிரி பார்த்துக்கிறதுலங்க தவறு செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு போனோன்னே அவங்கள அடிச்சுட்டு அப்புறமா தான் பேசணும். அந்த எண்ணத்துலேயே நம்ம அப்படியே தான் இருக்கிறோம், அப்படியே தான் பார்த்துன்னு போகிறோம். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக போகாதபடி அந்த மக்களையும் அவங்களையும் பார்த்துன்னு இது போகணுமா இருக்குதுங்க. இப்போது நான் சொன்னதெல்லாம் வந்து விரோதமாக போனவங்க, விரோதமாக போகாதவர்களை பற்றி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய அவர் நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு செயலும் செய்யலைங்க. அவருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம விசுவாசத்தின் தந்தை எந்த ஒரு இதுலேயும் என்ன பண்ணலைங்க, விரோதமாக போகலங்க. அவருக்கு நெக்ஸ்ட் யோசேப்பு எந்த 3-4 இடத்துல அவங்களுக்கு விரோதமாக போகிறதுக்கு வாய்ப்பு வந்த பிறகும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் அதெல்லாம் தவிர்த்து இருக்கிறாருங்க. யோசுவா கூட அவ்வளோதாங்க, அவருக்கு 2 வாட்டி அந்த தவறி போகிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. என்ன பண்ணுறாருங்க, மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேருந்து அந்த தவறு செய்யாத
தேவனுக்கு விரோதமாக போகாதபடி நடந்துன்னு வராருங்க. அடுத்தது வந்துட்டு மோசே இடத்துல வந்து பேசுகிறாருங்க ஒரு தேவ தூதர். இங்கே வந்துட்டு பேசின தேவ தூதர் வந்துட்டு வேற, அங்கே பேசின தேவ தூதர் வந்து வேற. எங்கே நம்ம முன்செடிக்கிட்ட பேசுகிறாரு. அப்புறமா யோசுவா இல்லை இங்கே இப்போது தேவ தூதர்களெல்லாம் வந்துட்டு என்ன பார்த்து திருமணம் செஞ்சுக்கினாங்க, சைனிச்சாங்க அப்படின்ற அந்த தேவ தூதர்களை வேற, இங்கே சொல்கிற தேவ தூதர்களை வேற. ஆதி ஆகமத்தில் மோசே இடத்துல வந்துட்டு அவர் பேசுகிறாரு பாருங்க, முள்செடியில் நடுவில் இருந்து. அந்த தேவ தூதர்களை வேற, அவங்க தவறுகளை செய்யலை. அப்புறம் வந்துட்டு சவுல் என்று பேர் கொண்டு பவுல், அவர் சவுலாக இருந்த வரைக்கும் என்ன பண்ணாருங்க, கிறிஸ்தவர்களை நிறையா துன்பப்படுத்தினார், நிறையா விரோதமான செயல்களாக செஞ்சாருங்க. அப்புறமா பவுலாக மாறின மேலே என்ன பண்ணுறாருங்க, ஒரே ஒரு தேவனுக்கு விரோதமாக ஒரே ஒரு செயல் கூட செய்யவே இல்லைங்க. அவருக்கு நிறையா வாய்ப்பு வந்துச்சு விரோதமாக போகிறதுக்கு, ஆனால் என்ன பண்ணுறாருங்க, அவர் விரோதமாக போகவே இல்லைங்க. யோபு அடுத்தது, அவருக்கு நம்மலாம் இப்போ சொல்லிக்கலாம், ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துக்கம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேதனை அப்படின்ட்டு. அவருக்கு வந்த துக்கமும் அவருக்கு வந்த வேதனையும் நம்மளுக்கெல்லாம் நேரிட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக சீக்கிரமாக போயிடுவோங்க. என்ன பண்ணுறாருங்க, அதனால் தேவன் விரோதமாக போகாதபடி நம்மளுக்கு அவருடைய அந்த பாவம் செய்கிற நேரம், அந்த அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாருங்க, இங்கே நீ செய்கிறது பாவம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருங்க, நம்மளுக்கு உள்ளத்தில் உணர்த்துறாருங்க. உணர்த்திட்டு என்ன பண்ணுறாரு, நீ ஃபஸ்ட்டு அங்கேருந்து வெளியே வா அப்படின்ட்டு நம்மளோட கையை பிடிச்சி கூட்டின்னு வந்துடுறாருங்க. இல்லைனாக்கா நம்ம எப்போ வேணுமா இருந்தாலும் எங்கே வேணுமா இருந்தாலும் நம்ம கீழே விழுந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுங்க நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்கிறாங்கனாக்கா அப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக அழிஞ்சு போகிறதுக்கு அவங்களே தேடின்னு போகிறாங்க. எதுனா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குது, இல்லை ஜுரம், அந்த மாதிரினா தான் நம்ம மெடிக்கல் ஸ்டோரை தேடின்னு போவோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த 18-19 வயசு பசங்க மெடிக்கல் ஸ்டோரை தேடின்னு போகிறாங்க. எதுக்காக தேடின்னு போகிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியுது. நம்மலாம் இரும்பல் வந்தால் ஒரு டானிக்கை குடிக்குவோம். எவ்வளோ குடிக்குவோம், ஒரு 5 ml இல்லை ஒரு 15 ml தான் குடிக்கணும். ஒரு பாட்டில் குடிக்கிறாங்க. அப்புறம் மாத்திரைன்ட்டு ஏதோ ஒன்று 8 ரூபாவோ 7 ரூபாய் அது வாங்கி வச்சுக்கின்னு அது இது பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னாக்கா நாங்கள் போகிறோம்ப்பா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க அவங்க நம்ம பார்த்து வளர்ந்துருக்குவாங்க. ஆனாலும் அந்த மாதிரி செயல்ங்க செஞ்சு சீக்கிரமாக கெட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்க பெற்றவங்க வந்துட்டு பார்க்கணும், கண்காணிக்கணும் பிள்ளைங்க. அந்த இப்போ எங்கள் அப்பாலாம் வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து யாருன்னா அங்கே என்னோட வயசில் பெரியவங்கள்ட்ட நான் பேசின்னு இருந்தேன்னா, இல்லை என் வயசுல இருக்கிற பசங்க கூட பேசின்னு இருந்தேன்னாக்கா, அந்த பசங்க வேறு எங்கன்னா தவறுகளோ இல்லை பீடியோ இல்லை சிகரெட்டோ எங்கன்னா குடிக்கிறத பார்த்துட்டாருனாக்கா அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு அப்படியே அடிக்கவாருங்க. இப்போ இருக்க ஞாபகம் இருக்குது, நான் ஒரு 8-9 வயசில் நான் அந்த மழை தண்ணியில் ரொம்பிட்டு இருக்கோம், அந்த மழை தண்ணியில் நடந்துன்னு போயிருக்கிறேன். ஒரு டைம் அடித்தாருங்க, அந்த மாதிரி அடி அடித்தார். அப்போ எனக்கு புரியவே இல்லை, எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. எதனால அடித்தேன், அங்கே தவறு செஞ்சுட்டேன் நான், அதனால தான் அவர் அடித்தார். ஆனாலும் அவர் என்னை அடிச்சிட்டாருன்ட்டு எனக்கு அந்த இது தான் இருந்துச்சு. அம்மாவோட அன்பு வந்துட்டு அளவில்லாதது, அப்பாவோட அன்பு வந்துட்டு புரியாதது. எப்போ தெரியும்னாக்கா உங்களுக்கு அப்பாவோட அன்பு வந்துட்டு நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த ஒரு அப்பாவோட அன்பு என்னான்ட்டு உங்களுக்கு தெரியுங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியாது. இதோ இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் இங்கே அமைதியாக உட்காந்து கொண்டு கேட்டுக்கொண்டு என் சகோதர சகோதரிக்கும்
நன்றியை சொல்லிக்கொண்டு வேறு எப்பயாச்சும் எனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்கா விரோதமாக போகாத சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்து எங்கே வரைக்கும் விரோதமாக போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்த பிறகும் அவர் விரோதமாக போகாததையும் பேசுகிறதுக்கு எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்கா அவங்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் விரோதமாக போகிறதுக்கு வாய்ப்பு வந்து போகாமல் இருந்தாங்கன்ட்டு நான் பேசுகிறதுக்கு எப்பயாச்சும் டைம் கிடைச்சிச்சுன்னா நான் பேசுகிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கணும்.